திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 2வது தலைப்பு அண்டலிங்கம். பாடல் எண் 1718. வழக்கமாக அண்ட தத்துவம் தனியாக பார்ப்போம், இல்லை பிண்ட தத்துவம் தனியாக பார்ப்போம். இது அண்ட தத்துவத்தையே பிண்ட தத்துவத்திற்குள் பார்க்கக்கூடிய ஒரு பாடல். முதலடியில் தூய விமானமும் தூளம் அதாகுமால், இது முதலடி. முதல்ல தூய்மையான விமானமும். விமானம் என்று சொல்லப்படுவது இப்போ நமக்கு தெரிந்து ஒரு வாகனம் மேலே பறக்கக்கூடியது அப்படி பார்ப்போம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல கோவிலுடைய கோபுரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மூலஸ்தான இறைவனுக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரம் நான் சொல்கிறேன், அதற்கு விமானம் என்றுதான் பெயர். அதே போலவே சிவலிங்கத்திற்கு மேலே பானம் இருக்கும். ஸோ அதற்கும் இந்த இடத்துல விமானம் என்றும் ஒரு சொல் உண்டு, பெயர் உண்டு. ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய பானத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல அது தூய விமானமும் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது தூளம் அப்படின்னு சொல்கிறாரு. தூளம் என்று சொல்லப்படுவது இது அப்படின்னா கண்ணுக்கு புலனாவது என்று பொருள். நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த இடத்துல, அதெல்லாமே தூளம். ஸ்தூலம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் வந்து அதை தூளம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தூளம் அதாகுமால் அப்படிங்கிறாரு. அப்போது தூய்மையான ஒரு விமானம் ஒன்று இருக்குது, அது கண்ணுக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வழக்கமாக தூய்மை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு இடத்துல அழுக்காக இருக்குது, அதை சுத்தப்படுத்தி விட்டு தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் தூய்மை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் தூய்மை என்பதற்கு இந்த இடத்துல மாசுமறு இல்லாத அப்படின்னு பொருள். ஸோ அது அழுக்கடைந்து அதற்கு பின்பாக தூய்மையாவது என்பது வேறு. ஆனால் இந்த இடத்துல அது மாசே அடைவதில்லை. இந்த இடத்துல எக்காலத்திலும் அது தூய்மையாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல மாசுமறு இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ மாசுமறு இல்லாத ஒரு பொருளாக இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய பானத்தை சுட்டி காட்டுறாரு இந்த இடத்துல. இது முதலடி. இரண்டாவது ஆய சதாசிவம் ஆகும் நல் சூக்குமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆய சதாசிவம், ஆய அப்படின்னா இருக்கின்ற அப்படின்னு பொருள். இந்த இடத்துல இருக்கின்ற சதாசிவம், இந்த இடத்துல இறைவனே இந்த இடத்துல அருள வடிவமாக இருக்கக்கூடியவர், அருளை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த இடத்துல சதாசிவ மூர்த்தி. இந்த இடத்துல அப்போ மேலே வந்து பானம் இருக்குது தூய்மையாக. இந்த இடத்துல அதே சிவலிங்கத்துக்கு கீழே இதை வந்து ஆவடையார் பகுதியை குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய ஆவடையார், இந்த ஆவடையார் தான் இந்த இடத்துல அருளை கொடுக்கக்கூடிய சதாசிவமாக இருக்கார். அது நல் சூக்குமம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல சூக்குமம் அப்படின்னு சொல்லப்படுறது எது கண்ணுக்கு தெரிகின்றதோ, கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்ப்பதற்கு சிறிய பொருளாக இருக்கலாம், ஆனால் கண்ணுக்கு தெரியுது, அது பொருள். அதனுடைய சூக்கும வடிவம் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த இடத்துல நுண்ணிய வடிவம்னு சொல்லிக்கலாம். ரொம்ப நுட்பமாக இருக்குது, நுண்ணியத்திலும் நுண்ணியமாக இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது இந்த இடத்துல. இது இந்த இடத்துல ஆவுடையார் பகுதியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஆவுடையார் தான் கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால சதாசிவம்னு சொல்கிறார். சிவபெருமானுடைய அருளானது இந்த இடத்துல ஆவுடையார் பகுதியிலிருந்து வெளிப்பட்டு அருளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அருள் நம்ம கண்ணுக்கு தெரியுதா இந்த இடத்தில் என்று பார்த்தால் தெரியவில்லை. அருள் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல இல்லையா. இப்போ லிங்கத்துடைய கான்செப்ட் என்ன சொல்லுவோம், கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் லிங்கம் இருக்குது, என்ன சொல்லுவோம், லிங்கம் மட்டும் இல்லை எல்லா சாமியும் சேர்த்து சொல்கிறார். இந்த இடத்துல எப்படி அருளை கொடுக்குறார். மேலே கோபுரம் இருக்குது, இந்த இடத்துல விமானம்னு சொன்னோம் இல்லையா, கோபுரம் இருக்குது, அதுக்கு மேலே உச்சத்தில் கலசம் இருக்கும் இல்லையா. ஸோ கலசம் என்ன பண்ணுது, இந்த இடத்துல பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை அந்த கலசம் பெற்றுக்கொண்டு அந்த கலசம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் அதனுடைய அருளானது, ஆற்றலானது வந்து யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை இந்த வடிவத்தின் மீது பட்டு அந்த அருளோடு சேர்த்து பிரதிபலித்து பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அருளை கொடுக்கின்றது. எல்லா கோயிலையும் இதான் ஒரு முறையாக இருக்குது. இந்த இடத்துல ஆகம விதி பிரகாரம் இப்படி தான் எல்லாருக்கும் அருள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அருளானது கண்ணுக்கு தெரிவதில்லையே இந்த இடத்துல இல்லையா. அதுதான் இந்த இடத்துல சூக்குமம் அப்படின்னு சொல்கிறாரு ஆவுடையார். இந்த இடத்துல நுண்ணிய அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது. மூன்றாவது அடியில் ஆய பலிபீடம், அது பெலிபீடம்னு கொடுத்துருக்காரு தமிழில். பலி என்றாலும் சமஸ்கிருதம் தான், இல்லை பெலிபீடம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பத்திரலிங்கமாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி
இப்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தண்ணி ஊற்றுனோம்னா அந்த தண்ணீர் வழிந்து வெளியில் வந்து விழும் இல்லையா, நடுப்பகுதியாக இருக்கக்கூடியது, மொத்தமாக இருக்கக்கூடிய இடம், அதை வந்து பலிப்பீடம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பலிப்பீடம் என்றால் என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம ரெண்டு வகையாக யோசிக்கலாம். சாதாரண வகையில் யோசிக்கும் போது பலிப்பீடம் என்றாலே அங்கே வைத்து ஒரு பொருளை பலி கொடுப்பது. கோயிலில் கூட பலிப்பீடம்னு இருக்கும். அக்காலத்திலலாம் உயிர்களை எல்லாம் நெறியெல்லாம் பலி கொடுத்ததாகலாம் நமக்கு வரலாறு செய்திகள் உண்டு. நம்ம சைவ கோயிலில் கிடையாது, வேறு சில கோயில்களில் உண்டு. இன்றைக்கி நிறையா கோயிலில் கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பல கோயில்களில். இது வெளியாக பலி கொடுத்தல். இன்னொரு பலி இருக்குது. நம்ம சைவ கோயிலே சிவன் கோயிலே பலிப்பீடம் இருக்கும். எதற்கு கொடுத்துருக்காங்க? முதல்ல பலிப்பீடம் தான் இருக்கும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே. அப்புறம் தான் கொடிமரம் இருக்கும். அப்புறம் தான் சாமியவே பார்க்க போகணும். ஏன் பலிப்பீடத்தை முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, உள்ள நுழைந்தவனையே நம்முடைய தீய எண்ணங்கள், அகங்காரம், மானவம், கோபம், இது எல்லாத்தையும் அந்த இடத்துல பலி கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துடணும் முதல்ல போனோடனேயே. வழக்கமாக எல்லோரும் நேராக போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கீழே விழுந்து கும்பிட்டு வருவாங்க. ஆனால் அதற்கு முறை என்றெல்லாம் வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள நுழைந்தே முதல்ல பலிப்பீடத்துலேருந்து, அப்பா சாமி நான் போய் உன்னை வழிபட போகிறேன், என் மனசு அமைதியாக இருக்கணும், அதனால் ஆத்மார்த்தமான முறையில் அமைதியான முறையில் உன்னை வழிபடணும், உன்னுடைய அருள் கிடைக்கணும், அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து தீயவற்றையும் எனக்கு விலக்கி கொடு என்று பலிபீடத்தில் முதல்ல வணங்கிடணும். அதுக்கப்புறம் தான் கொடிமரத்துக்கிட்ட போகணும். இந்த இடத்துல கொடிமரத்துக்கிட்ட நின்று வணங்கிட்டு, இப்போ கொடிமரமும் உள்ளே இருக்க மூலஸ்தான இறைவனும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று தான். பார்ப்பதற்கு வேறாக தெரிந்தாலும் ஆகமத்தின் பிரகாரம் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நம்ம கோயில்கள்லாம் ஆகமப்படி கட்டப்பட்டது. இந்த இடத்துல நம்ம ஆகமப்படி கோயில் மூலஸ்தானத்தில் போய் இறைவனை வந்து தொட முடியாது நம்மளால். அங்கே போய் உட்காரவும் முடியாது மூலஸ்தானத்துக்குள்ளே. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடம் என்ன ஆற்றல் சக்தி இருக்கின்றதோ அதை அப்படியே வேறொரு கோணத்தில் பாவித்து கொடிமரமாக வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஸோ கொடிமரத்தை போய் நம்ம தொட்டாலே மூலஸ்தானத்தில் இருக்க இறைவனை தொட்டது போல் இந்த இடத்துல. அதனால தான் நம்ம ஊரில் இருக்க எல்லா கோயிலையுமே கொடிமரம் இருக்குது. நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா கொடிமரமே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்க கோயிலெல்லாம் ஆகம பிரகாரம் கட்டலை. நேரடியாக மூலஸ்தானத்தில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல அவங்க கொடிமரம் என்று சொல்லப்படுது. கோயிலுடைய அந்த மூல கோபுரம் இருக்குது இல்லையா, சாமிக்கு மேலே விமானம்னு சொன்னோம் இல்லையா, அது மேலே தான் ஒரு துணி சுற்றி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. மற்றபடி அங்கே கொடிமரம் இருக்காது இந்த இடத்துல. ஸோ நம்ம கோயிலில் கொடிமரம் அங்கே நின்று இறைவனையே தொடுவது போல் பாவித்து வணங்கி அதற்கு பின்னாடி தான் கோயிலுக்குள்ளே போகணும். மூலஸ்தானத்துக்குள்ளே சாமியை பார்க்கும்போது இங்கே நம்ம வெளியில் தொட்டோம் இல்லையா கொடிமரத்தை, அந்த தொடுகின்ற உணர்வோடே சொல்லிட்டு சாமியை தொடர்றது மாதிரி நினச்சி நம்ம பாவித்து வழிபடும் பொழுது அப்போது நமக்கு அந்த ஆற்றலானது, அருள் ஆற்றலானது நமக்கு கிடைக்கும். இது கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தாற்பயம். அப்போ இங்கே பலிபீடம் என்று சொல்லப்படுவது ரெண்டு வகையாக பார்த்தோம். ஒன்று சாதாரண பலி, இன்னொன்று மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கொடுக்கக்கூடிய பலி. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி என்ன பண்ணுது, லிங்கத்தில் இருக்கக்கூடிய பலிபீடமானது நம்மக்கிடம் இருக்கக்கூடிய அழுக்கை போக்குகிறது. இந்த அழுக்கு என்று சொல்லப்படுவது இப்போ சாதாரண நிலையில் தான் சொன்னேன். இந்த இடத்துல கோபம், அகங்காரம், மானவம் என்று சொல்லப்படுது சாதாரண நிலையில். இதற்கும் மேலானதான ஒரு அழுக்கு இருக்குது இந்த இடத்துல. அதுவும் இந்த இடத்துல அகங்காரத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த இடத்துல. ஆனால் நான் உச்ச நிலையில் சொல்கிறேன் இந்த இடத்துல நான், எனது. இப்போ நமக்கு எல்லாமே இறைவன் தான். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரகாரம் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே இறைவனுடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல. ஆனால் தனித்தனியாக வேறொரு கோணத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செடி, கொடி, மரம்னு சொல்லி தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம் தான் நம்மை இறைவனை அடைய தடையாக இருக்கின்றது. ஸோ என்ன செய்தா இந்த பானம், முதல்ல யார் ஒருவர் அவரை அடைய வேண்டி இங்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அந்த எண்ணத்தோடு இறைவனை சேர்க்கிறார்களோ, இந்த எண்ணத்தை அவர் அங்கு பலியாக ஏற்றுக்கொள்கிறார், அதை அழிக்கிறார் இந்த இடத்துல. இது எதெல்லாம் அவருக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல. அப்படி செய்த பின்பாக என்ன சொல்றாரு, பத்திர லிங்கமாம் அப்படின்னு சொல்றாரு. பத்திரம்னா என்ன இந்த இடத்துல, பத்திரம்னா எழுதுகிற பத்திரம் கிடையாது இந்த இடத்துல. நம்ம வீடு வாங்கும்போது பத்திரம்னு சொல்லுவோம், இது என்னுடைய பேரில் எழுதி வச்சுக்கோ, இது அந்த பத்திரம் கிடையாது. பத்திரம் என்ற ஒரு வார்த்தை உண்டு, பாதுகாப்புக்கு. பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. யாராவது வெளியூர் பயணம் செல்லும் பொழுது பத்திரமா சென்றுவா. ஸோ பாதுகாப்பு என்பதை குறிக்கும். அப்போ பத்திர லிங்கமாம் அப்படின்னா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடமானது ஒருவரிடம் இருக்கக்கூடிய தீமைகளை போக்கி இறைவனை அடைய தடையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் போக்கி அவரை பாதுகாப்பாக சுற்றி அரண் போல் பார்த்து கொள்கிறது.
இது லிங்கத்தினுடைய நடுப்பகுதி இந்த இடத்துல. ஸோ 3 விஷயம் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. ஒரு லிங்கம் என்றால் 3 பகுதி, பானம், ஆவடையார், நடுப்பகுதி, 3 பகுதி சொல்லியிருக்காரு. 3த்தையும் சொல்லிட்டு அதற்கு பின்பாக 4வது அடியில் என்ன சொல்கிறாரு, ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கே அப்படி இருக்காரு. அப்போ ஆய அறநிலை அப்படிங்கிறாரு. ஆயன்னா என்ன, இந்த மாதிரி இருக்கின்ற 3 படிகளை சொல்லி 3 மாதிரி இருக்கின்ற அறநிலை அப்படிங்கிறாரு. அரண் என்றால் யார் இந்த இடத்துல, அரண் பகுதி. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், அரண் என்ற வார்த்தை வந்திருக்கு. இறைவன் தான் அரண் இந்த இடத்துல. ஏன் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றால், அவர் அரண் போல் பாதுகாப்பாக நிற்கின்றார் இந்த இடத்துல. அவரை தாண்டி ஒன்றும் செய்ய இயலாது இந்த இடத்துல, பாதுகாப்பாக நிற்கின்றார். இப்போ 3வது அடியில் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு பலிபீடத்திற்கு பாதுகாப்பு, அரண் போல் இறைவனே வந்து நிற்பார், இறைவனை அடையா இருக்க எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நிற்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அரண் போல் இறைவனே இங்கே நின்றுக்கிறாரா இந்த இடத்துல. இதை யார் தெரிந்து கொள்வார்கள் இந்த இடத்துலன்னா, அறநிலை, இறைவன் எப்படி நமக்கு பாதுகாப்பாக நிற்கின்றார் என்பதை ஆய்ந்து கொள்வார்க்கே அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருவர் ஆய்ந்து என்றால் என்ன, சிந்தித்து ஆராய்ந்து எப்படி இந்த இறைவன் இருக்கிறார் என்று யார் சிந்தித்துக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இது 4வது அடியில் சொல்லிட்டார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கின்றது. நம்ம சாதாரணமாக சிவனுடைய மறு உருவமாக மட்டுமே தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் இந்த சிவலிங்கத்தினுடைய மேல் பகுதி, பானம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியானது இந்த இடத்துல கண்ணுக்கு புலனாகும் ஒரு பகுதியாக இது இருக்கின்றது. நன்மையை கொடுக்கின்ற ஒரு வடிவமாக இது இருக்கின்றது. அடுத்து ஆவுடையார் என்று சொல்லக்கூடிய அடிப்பகுதியானது அருளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பீடப்பகுதி, பலிபீட பகுதி, நம்ம இறைவனை தடையாக இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் போக்கி நம்மை பாதுகாப்பாக வைத்து கொள்கின்றது. யாருக்கு இந்த தெரிந்து கொள்ள முடியுமோ, லிங்கத்தினுடைய இந்த தன்மை தெரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆராய்ந்து தெரிந்து கொள்பவர்களுக்கு இது தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் இந்த பாடல் அண்டலிங்கம் பகுதியில் வருகிறது. சரிங்களா, அண்டலிங்கம் வருது இந்த இடத்துல. பிண்டலிங்கம்லாம் பின்னாடி வருது இந்த இடத்துல. ஆனால் அண்டலிங்கம் பகுதியிலே இது கொடுக்கறதுனால இந்த இடத்துல ஒரு அண்ட தத்துவத்தில் இதை குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல, பிண்ட தத்துவத்தில் இல்லை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம், சிவலிங்கத்தை பார்த்தோன்னா கண்ணால் பார்க்குறோம், அது பிண்ட தத்துவம் இந்த இடத்துல. ஆனால் அண்ட தத்துவம்னா பாவனையில் இந்த இடத்துல எங்கே பாவிக்கணும், நமக்கு உள்ளாக, நம்முடைய உடம்பிற்குள்ளாக, நம்முடைய மனதிற்குள் அமர்ந்து ஒரு தியான நிலையில் நமக்கு உள்ளே ஒரு சிவலிங்கம் இருப்பது போல நமக்குள்ளாக அப்படியே கண்ணை மூடி தியானம்லாம் செய்கிறோம்ல இந்த இடத்துல. தியானம் சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தரும் ஒரு வகையாக சொல்லி கொடுப்பாங்க. நெத்தியை பாருங்கள், தலையை பாருங்கள், இல்லையா, ஒரு 7 சக்கரத்தை பாருங்கள், ஆளுக்கு ஒன்றை சொல்லி கொடுப்பாருங்க. நேற்று கூட 4ஆம் தந்திரத்தில் வகுப்பில் பார்த்தோம். வேறொரு கோணத்தில் உலகத்தையே எப்படி நம்முடைய பாவனையில் வைத்து இறைவன் அடையலாம் என்று ஒரு பாடல் பார்த்துருந்தோம். அதுபோலவே இந்த பாடல் ஒரு சாதக முறை. நாம் கண்ணை மூடி அமர்ந்து ஒரு லிங்கத்தை நம் கண் முன்னே பாவனை செய்து, அப்போ இந்த இடத்துல 3 பகுதி இருக்கும் லிங்கத்தில் இல்லையா, பானம், ஆவடையார், பலிபீடம் என்று 3 இருக்கும். இந்த 3த்தையுமே நாம் இந்த இடத்துல பாவித்து தியானத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது முதல்ல சிந்தித்து உள்ளே வைக்கணும். இந்த கண்ணை மூணா லிங்கம் நம்ம முன்னாடி வந்து நிற்கணும், மனதில் வந்து அப்படியே பதிவாக நிற்கணும் இந்த இடத்துல. அது வரைக்கும் இதை தியானம் செய்ய வேண்டும். அப்போ லிங்கம் வந்து நின்றுடும் இந்த இடத்துல. லிங்கம் வந்து என்ன பண்ணுது, முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீயதெல்லாம் போக்க வைக்குது இந்த இடத்துல, இறைவனை மட்டுமே சிந்திக்க வைக்குது, தூய்மையாக்குது இந்த இடத்துல, நம்மளை அரண் போல நம்மை பாதுகாத்து இந்த இடத்துல நிற்க ஆரம்பிக்கும். இதான் முதல் படி இந்த இடத்துல, லிங்கம் எப்படி நமக்குள்ளே வந்து அமருகின்றது என்று. அதற்கு அடுத்து என்னென்ன செய்யணுன்றது அடுத்து தொடர்கின்ற பாடல்களில் சொல்கிறாரு. ஸோ தான் இந்த பாடலுடைய கருத்து.